நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறதுக்காக இணைகிறார் செய்தியாளர் காமராஜ். காமராஜ், நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்கப்படுது. இதையொட்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள்லையும் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவினை முன்னிட்டு விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. இங்க மொத்தமாக 138 வாகனங்களிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது 1104 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்படுகிறது. அதற்காக தற்போது நமக்கு பார்க்கலாம் 138 வாகனங்கள், அதாவது இந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 138 வாகனங்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தக்கூடிய அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுதுபொருட்கள் அனைத்துமே இதன் மூலமாக, இந்த வாகனங்கள் மூலமாக ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 2600 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக அழைத்து வரப்பட்டு இங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாம 220 சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் ஏதுவாக வாக்களிப்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு அங்கு நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டும் தண்ணீர் கேன்கள் அமைக்கப்பட்டும் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக அலுவலகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை கண் பார்வை இழந்த வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்காக பிரெய்லி என்று சொல்லக்கூடிய அந்த தொட்டு பார்த்து கண் பார்வை இழந்தவர்கள் வாக்களிப்பதற்கான பிரெய்லி முறையை வாக்காளர்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் விக்கிரவாண்டியை பொறுத்தவரையாக 276 வாக்குச்சாவடிகளில் 138 மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால இதுல 44 பதற்றமான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 53 நுண் பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டு தொடர் பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையும் இங்க இருக்கக்கூடிய போலீசார், அதாவது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட அந்த பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்படுகிறாங்க. 86 பகுதிகளில் தெருக்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காமராஜ், இந்த இடைத்தேர்தலையொட்டி என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்கன்ற தகவல்களை சொல்லியிருக்கீங்க. என்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க? மேலும் இப்ப வாக்குச்சாவடிக்கு முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரும் வருவாங்க தங்களுடைய வாக்குப்பதிவு செய்யறதுக்கு. அவர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்லயும்? அதான் இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வருவதற்காக சாய்தள மேடைகள் மூலமாக சாய்தள மேடைகள் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக உள்ளே சென்ற வாக்களிக்க எதிர்பார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு உள்ளே யாரும் செல்லாத அளவிற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களில் வருபவர்களுக்கு ஏதுவாக தண்ணீர், வெயில் நேரம் என்பதால் தண்ணீர் வசதிகளும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி காமராஜ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.